ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் இருக்காரு, வீர சாகசம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அப்படி என்னப்பா வீர சாகசம் பண்ணியிருக்காரு தம்பி அப்படின்னு கேட்குறீங்களா? இவர் என்ன பட்டார்னா, சுடுதண்ணி எடுத்துகிட்டு இந்த சுடுதண்ணியை சுட வச்சுட்டு எதை தூக்கிடலாம்ப்பா, நம்மளால் முடியாது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தம்பிக்கு துணி இல்லாமலே தூக்கியிருக்காப்புல. தொப்புன்னு கையில் காலில் போட்டுக்க ஆயோ அம்மம்மா அச்சச்சோ அச்சச்சோ அப்படிங்கிறாரு. எத்தனை அச்சச்சோ கடைசியில் வந்தது பாருங்கள், ஆவியை விட மோசமான பாவிங்க. எதுக்கடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு எட்டி பார்க்குறாங்களே தவிர ஒரு ஆயின்மெண்ட்டு கொண்டு வந்து கொடுக்கலங்க. ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டாவது கொண்டு வந்து கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பக்கத்து விட்டு மாமியை வந்து பார்த்துட்டு அச்சோ ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயின்மெண்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி பார்க்குறாங்க பாருங்க, படுபாவிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி விட்டு போயிட்டாங்க. பக்கத்து ஆத்துக்காரங்க இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. அதுக்கப்புறம் என்னடா மாமிக்கிட்ட திட்டு வாங்கி கொடுத்துறியடான்னு பாட்டி ஒரு பக்கம் கோச்சிக்கிறாங்க. நம்ம காவியோட மனசு படபடன்னு படபடன்னு அடிச்சுக்குது. இப்படி படபடன்னு அடிச்சுக்கிட்டா மட்டும் என்ன பிரயோஜனம்? பக்கத்தில் போய் பார்க்கணுமே, பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும், அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி இவங்க கவலைப்பட்டு இருக்காங்க. இவர் கேப்பில் கடவட்டுறாரு. இந்த காயத்துலையும் உங்களுக்கு ரொமான்ஸ் முக்கியமாக, நம்மளை பற்றி நம்ம பொண்டாட்டி நினைக்கிறாளே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இவங்களோட ஃபீலிங்ஸை பார்த்தாச்சு. அடுத்த ஒரு ஜோடி ஒரு ரொமான்ஸை பார்க்கலாமா? யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம கங்காவும் குமரன் வந்தாங்க. அதாவது ஷாப் ஓப்பனிங்க. ஆப்பா ஷாப் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தவங்க பார்த்துட்டு சரி நான் முதல்ல தச்சு கொடுக்குறது உனக்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்து சரோஜா தேவியோட பாட்டை போட்டு விட்டு இவங்க வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே அப்பா உங்களோட அளவு தாங்க முடியலடா, ஷாப் ஓப்பனை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு அளவு எடுக்கிறியா உன் பொண்டாட்டிக்கே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க அப்படியே இமேஜினுக்கு போக அந்த டைம் பார்த்து நிவின் வேற அச்சோன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டாங்க. இது வெக்கத்துக்கும் அச்சோ தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா உருட்டுறேன்னா ரொமான்ஸில் நீ பின்னி பெடல் இருக்கிறியே தம்பி, நீங்கள் 2 பேரும் டியூஷன் தான் போகணும் அவர்கிட்ட, அந்த அளவுக்கு இருக்குது இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது காவேரியை பற்றி கவலைப்படாமல் நீ இப்படி பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஒரு பக்கம் அப்பளம் விற்றுக்கிட்டு சுற்றுறாங்க. அந்த மொத்த பழத்தையும் இவங்க வாங்குறாங்க. ஓகே.